சென்னையில் ஒரு பிரபலமான கல்லூரி. கணினி அறிவியல் துறையில் மாணவர்கள் அனைவரும் தொழில்நுட்பத்தில் மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். அதை பயன்படுத்தும் விதம் மாறுபடுகிறது. ஆதித்ரா மற்றும் ரம்யா இருவரும் சமூக ஊடகங்களை சரியான முறையில் பயன்படுத்துகிறார்கள். ரவி மற்றும் பிரவீன் இருவரும் ஹேக்கிங் மற்றும் தரவு திருடுவதில் ஆர்வம் கொண்டவர்கள். தேவிகா தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் அலட்சியம் காட்டும் மாணவி. தீபக் சமூக ஊடகங்களில் நேரத்தை வீணடிக்கும் மாணவன். ரவி மற்றும் பிரவீன் இணையத்திலிருந்து ஹேக்கிங் முறைகளை கற்றுக்கொண்டு கல்லூரியின் தரவுகளை அணுக முயலுகிறார்கள். தீபக் உண்மை தவிர்க்கும் செய்திகளை உண்மையானதாக நினைத்து பகிர்வதால் பல மாணவர்கள் தவறான தகவல்களை நம்பி பயப்படுகிறார்கள். ஒருநாள் கல்லூரியின் தரவுகள் திருடப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வருகிறது. தேவிகாவின் வங்கி கணக்கில் இருந்து பணம் போய்விட்டது. தீபக் பகிர்ந்த தவறான செய்தி காரணமாக மாணவர்கள் பாதுகாப்பாக இணையத்தை பயன்படுத்தக்கூடாது என்ற எண்ணத்தில் விழுந்து விடுகிறார்கள். ஆதித்ரா அண்ட் ரம்யா இந்த நிலையை மாற்ற ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். அவர்கள் டெக் சேஃப் என்ற விழிப்புணர்வு குழுவை தொடங்குகிறார்கள். இணைய பாதுகாப்பு குறித்து சிறப்பு வகுப்புகள் நடத்துகிறார்கள். 2 காரணி பாதுகாப்பு, WFA, VPN போன்ற பாதுகாப்பு முறைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஃபேக் நியூஸ் அண்ட் ஹேக்கிங் பற்றிய விழிப்புணர்வு வீடியோக்கள் உருவாக்குகிறார்கள். தீபக் உண்மை சரிபார்க்காமல் தகவல் பகிரக்கூடாது என்று புரிந்து இனி சிந்தித்து பகிர்வதை உறுதி செய்கிறான். தொழில்நுட்பத்தை நன்மைக்கு பயன்படுத்துவோம். மாணவர்கள் அனைவரும் தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்கிறார்கள். டெக்னாலஜி ஷுட் பி யூஸ்ட் வைஸ்லி, நாட் பிளைண்ட்லி. கதையின் சிறப்பு. நிகழ்கால மாணவர்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் நிகழ்வுகள். தொழில்நுட்பத்தால் ஏற்படும் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும். நீதி நிறைந்த முடிவு, உண்மை மற்றும் நெகிழ்ச்சி.